ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். என்னவன் எபிசோட் 3. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எபிசோட் 3க்குள்ளே போயிடலாம். 3யோட ஸ்டார்டிங்லேயும் காவை தான் காமிக்கிறாங்க. காவ் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கான், அவன் ஃப்ரெண்டு வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே நினச்சிட்டு. அந்த ஆள் பார்க்குறதுக்கு நான் கனவுல பார்த்த ஆள் மாதிரியே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். அம்மா காவுட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இவனும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அம்மாவை பக்கத்தில் வந்து, டே காவ், எத்தனை தேட்டரை உன்னை கூப்பிடுறது, அப்படி என்னத்தை போட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்க? சரி போய் அந்த அப்பா பையன் 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வா, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன், நான் வந்து சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் சரிங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான் அவங்க 2 பேரையும் கூப்பிடுறதுக்காண்டி. அப்படி போகும்போது வழியில் பையனும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம யாய்க்கு எப்படி இருக்குது, கடவுள் தான் அவர் ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டி சொல்ல, பையனும் இருந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்பா பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பையனும் சொல்ல, பாட்டி இருந்துட்டு இவங்க 2 பேத்துக்கு சந்தேகம் வராதபடி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இது எல்லாத்தையுமேவும் நம்ம காவு கொஞ்சம் தள்ளி நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். கேட்டுட்டு அந்த பையன் போனான் இல்லையா, பையன் போன பக்கத்துலேயே பின்னாடியே அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். ஒரு ரூமுக்கு போகிறான். அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்ட்டு தெரியல. இங்கே தானே வந்தான், எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி காவ் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பையன்கார் எங்கே போயிருக்கானா, அதே ரூமில் சீக்ரெட்டாக அண்டர் கிரவுண்டுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு போல. அது வழியாக இவன் கீழே இறங்கி வரான். கீழே தான் நம்ம யாயும் அப்பாவும் இருக்காங்க. இவன் அப்பா அப்பான்ட்டு கத்திக்கிட்டே கீழே வந்துட்டு இருக்கா. அவன் இருந்துட்டு இப்போ ஏன்ட்ட கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கேன், என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, பையக்காரனும் இருந்துட்டு நான் ஆல்ரெடி மாங்கிட்ட எல்லா விஷயத்தையும் பற்றி பேசிட்டேன், அவர் ஒரு வழி தான் இருக்குன்ட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி ஏதோ ஒன்றை வந்து அப்பா கையில் கொடுக்குறான். அப்பாவும் பார்த்துட்டு இப்போ இதை தான் ட்ரை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேரும் இங்கே பேசுகிறது வந்து மேலே நிற்கிற நம்ம காவுக்கு வந்து லைட்டாக கேட்குது போல். ஒரு கதவு பக்கத்தில் என்ன இங்கேருந்து சவுண்டு கேட்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கதவு பக்கத்தில் வந்து நின்று கேட்டுட்ருக்கான். கீழே இவங்க 2 பேர் இருந்துட்டு நம்ம அப்பா இருந்துட்டு பையன்கிட்ட சொல்கிறான், மேலே போய் ஜாக்கிரதையாக இரு, காவு வந்து கீழே வராமல் பார்த்துக்க, அப்படி வந்தாங்கன்னா உன்னை கொன்றுவேன் பார்த்துக்க, உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, இவனும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துடுறான். அதே சமயம் அங்கேருந்த காவ் எங்கடா போனான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா காவ் வந்து பக்கத்துலேயே ஒரு சோப்பாக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். அவன் போனதுக்கப்புறம் தான் இவன் அங்கேருந்து வெளியே வந்து இங்கே என்னமோ தப்பாக இருக்குது, இவங்கெல்லாம் வியடாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டேவும் இவனும் அந்த ரூம் கதவை திறந்துட்டு அதுக்குள்ளே போகிறான். அங்கே உள்ளார அப்பாக்காரன் இருந்துட்டு யாய்கிட்ட போய் நீங்கள் தயவு செஞ்சு ப்ரே பண்ண ஆரம்பிங்க, மாங் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனால் சுத்தமாக முடியல, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பாக்காரன் சொன்ன மாதிரியேவும் அங்கே மாங்கும் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் டைம் இங்கே காவும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கா. அவனுக்கே ஷாக்கிங்காக இருக்குது, என்னால் நம்பவே முடியல, இங்கே அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கா. இங்கே யாயும் விடாமல் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கா, அங்கே மாங்கும் ப்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க. மாங்க் ப்ரே பண்ணவன் இவனுக்கு ஒரு மாதிரி பவர் மாதிரி வர ஆரம்பிக்குது. பவர்ன்ட்டு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி எனர்ஜி. அந்த எனர்ஜி அவனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அவனால் நிம்மதியாக மூச்சே விட முடியுது. ஒரு மாதிரி நல்லதாக ஃபீல் பண்ணுறான். அப்புறம் காவம் வந்து அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அம்மா, இந்த வீட்டில் நம்மளை தவிர வேறு யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மாவும் இருந்துட்டு வேறு யாரா இருக்கா, நம்ம தான் இருக்கோம், நீ ஓவராக இமேஜினேஷன் பண்ணுறேன்ட்டு நினைக்கிறேன், அப்படி வேறு யாராவது இருந்தாங்கன்னா ஆல்ரெடி அவங்க 3 பேர் நம்மக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, இவன் இருந்துட்டு அது எனக்கு தெரியலம்மா, ஆனால் இங்கே வேறு யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு, நான் இதை ஷோராக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம காவு வந்து அம்மாகிட்ட சொல்ல, அம்மாவும் இருந்துட்டு சரி சரி ஓகே, முதல்ல போய் தூங்கு, நாளைக்கு சீக்கிரமாக எந்திரிக்கணும்ல, நீ வேற எங்கேயோ கிளம்பணுன்ட்டு சொல்லிட்டு இருந்த, போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, இவனும் சரிங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அம்மாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. அம்மா அங்கேருந்து போனதுக்கப்புறம் காவும் வந்து அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போகிறதுக்காண்டி ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம் முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த ரூம் பக்கத்தில் தான் அந்த பையன்காரனும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ரூமை பார்த்துக்கிறேன்னு பேரில் எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சிங்காக இருக்குது, இந்த ரூமில் அப்படி என்ன தான் இருக்குது, ஏன் எல்லாருமே இந்த ரூமை இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கான். அதே சமயம் உள்ளார இருக்கிற நம்ம யாய்க்கு வந்து ஃபீல் ஆகுது, காவ் வந்து இந்த ரூமுக்கு வெளியில் இருக்கிறான், உள்ளே வர போகிறான்ட்டு ஃபீல் ஆகுது போல். அவனும் இருந்துட்டு இல்லை நீங்கள் வராத அப்படிங்கிற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் காவுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. அவன் கதவை திறக்க போகிறான், டக்குன்ட்டு ஒரு சவுண்டு கேட்குது, நீங்கள் அதுக்குள்ளே போக முடியாது, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. யாருன்ட்டு பார்த்தா அப்பாக்காரன் வந்துட்டான். இந்த சத்தத்தை கேட்டு பையக்காரனும் எந்திரிச்சிட்டான். பையக்காரனும் எந்திரிச்சு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, காவும் இருந்துட்டு இந்த ரூம்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது, நீங்கள் எல்லாருமே ஏன் இந்த ரூமை வந்து இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீங்கள் இதுக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் நான் போக முடியாது, அப்படி அங்கே என்ன தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீங்கள் போக முடியாது, உங்களுக்கு அலோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த சீனை இங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம காவை தான் காமிக்கிறாங்க. காவை வந்து ரூடி கிட்ட பேசிக்கிட்டேவும்
தீமேவும் அவன் வரைஞ்ச யாயோட டிராயிங்கையும் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் அவன்கிட்ட அந்த ரூம்குள்ள போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளித்து வச்சுருப்பாங்க போல். இது எல்லாத்தையுமேவும் காவு வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அவளுக்கா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் நீ அந்த வீட்டோட ஓனரா, ஓனருக்கெல்லாம் எப்படி அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு நான் ஒன்றும் ஓனர்லாம் கிடையாது, நானும் அந்த வீட்டில் டெனண்ட்டுக்கு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அவளும் இருந்துட்டு ஆனால் இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சிங்காக தான்டா இருக்குது, சரி ஓகே இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு நான் வேற என்ன பண்ணுறது, என்னோட ஆர்வம் எல்லாத்தையுமே எனக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு நான் மறுபடியும் தூங்க போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் ரூடிக்கு மட்டும் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சிங்காகவே இருக்குது. எல்லாருமே ஏதோ ஒன்றை மறைக்கிறாங்க, ஒன்று அந்த ரூம்குள்ளே ஏன் போக விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். இவன் இருந்துட்டு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ரூம் பக்கத்தில் போனேன், அப்போ ஏதோ ஒரு ஷேடோவை வந்து நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா சொல்கிற, யாரோடது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் திங்க் பண்ணுறான். இவன் ஒரு நாள் அந்த மரத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க, பின்னாடி யாய் உட்காந்து வேண்டிட்டு அவனும் எந்திரிச்சு போயிருப்பான். அப்படி போகும்போது இவனும் பார்த்துட்டு நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிருப்பான். ஆனால் நம்ம யாய் அந்த ஒரு பில்லரை தாண்டினதுக்கப்புறம் இவனோட கண்ணுக்கே அவன் தெரிஞ்சிருக்க மாட்டான். இவனும் அவன் உடம்புக்குள்ளே போந்து அந்த பக்கமாக போயிட்டு இந்த பக்கமாக தானே வந்தார், எங்கே போனார் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே காவும் வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஃப்ரெண்டு இருந்துட்டு டே அப்போனா ஒருவேளை அது வந்து பேயா இருக்கும்ட்டு நினைக்கிறேன்டா, அந்த வீட்டில் பேய் இருக்கு, நீ என்ன பண்ணுற, நான் சொல்கிறத கேளு, நீ அவங்களுக்காண்டி காரியம் எல்லாத்தையுமே பண்ணி அதை அவங்களுக்காண்டி சமர்ப்பணம் பண்ணணும்ன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு அதை தான் நான் டெய்லியும் பண்ணிட்டு இருக்கேன், நான் எந்த அளவுக்கு அதிகமாக அதை பண்ணுறேனோ அந்த அளவுக்கு அதிகமாக நான் அவனை பார்ப்பேன்ட்டு நினச்சி பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவன். அவள் இருந்துட்டு ஏய் நீ அப்படியெல்லாம் நினைக்காடா, ஒரு வேளை நீ பண்ணுறதுக்காண்டி அவங்க உனக்கு தேங்க்ஸ் பண்ணுறது கூட நினைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனால் நான் நினைக்கிறேன் அது ஒரு பேய் இல்லைன்ட்டு நினைக்கிறேன், அது ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதா இருந்தாலும் பயமாக தான்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே 2 பேரும் போயிட்டுருக்காங்க. உள்ளே போனால் ஒரு ஆள் வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். அவன் இவங்க 2 பேரோட டீச்சர்னு நினைக்கிறேன். அவன் பேர் வந்து ஆர்ஜன் கிட்டி, நம்ம வந்து கிட்டின்ட்டே வச்சுக்கலாம். கிட்டி நம்ம ரூடியை பார்த்துட்டு நீ தான் ஆல்ரெடி இன்னொரு ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணிட்டல, நீ ஏன் மறுபடியும் திரும்பி வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவளும் இருந்துட்டா அதுவா நான் சும்மா கம்பெனிக்காண்டி அவன் கூட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவனும் இருந்துட்டு நம்ம கவு பக்கத்தில் எந்திரிச்சு போய் சரி ஓகே எங்கே உன்னோட ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் அவனோட ஒர்க்கை வந்து கொடுக்குறான். இவன் எப்படி வாங்குறான்னு தெரியுமா, அவன் கையை பிடிச்சி வாங்குறான். இதுலேயே நல்லா தெரியுது இவனுக்கு அவன் மேலே ஒரு கண்ணு இருக்குன்ட்டு. அதனால தான் நம்ம ரூடிக்காவை தனியாக விடாமல் அவளும் கூடயே வந்திருக்கான்ட்டு நினைக்கிறேன். இவன் அந்த டிராயிங் எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி வரைகிறதுக்கு அவங்களோட மனசு வந்து எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கணும் தெரியுமா, இந்த மாதிரிலாம் வரைகிறதுக்கு அவங்களோட சோல் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், இந்த மாதிரி டேலண்ட் இருக்கிறவங்களாம் பேசாமல் இங்கேயே தங்கிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட ஃப்ளோட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. கிட்ட ரூடி இருந்துட்டு காவ் நீ எங்கேயோ வெளியே போகணுன்ட்டு சொன்னல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு ஆமாம் ஆமாம் நான் அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, நான் இப்போ கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு ரொம்ப மோசம், நான் இந்த டிராயிங்கை பற்றி உங்ககிட்ட நிறைய டீட்டெயிலாக பேசணுன்ட்டு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு சாரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இதை பற்றி எல்லாமே உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவன் போகிறதையவும் இவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டு ரூடி இருந்துட்டு காவுகிட்ட டேய் நீ அவரை பார்த்தியா, அவர் அப்படியே உன்னையே தான்டா பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, காவு இருந்துட்டு லூசு மாதிரி பேசாதடி, அவருக்கு எப்படி என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்ல, அவன் இருந்துட்டு ஏதோ ஒன்று ஆனால் அவன் பார்க்குற பார்வையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. காவு இருந்துட்டு நீ தாண்டி என்னோட பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் வழக்கம் போலதான் எல்லாருமேவும் மாங்காய் வர வச்சு அவருக்கு பண்ண வேண்டிய அந்த மரியாதை இது எல்லாத்தையுமேவும் நம்ம காவு வந்து பண்ணிட்டு இருக்கான். இவன் இங்கே சடங்கு பண்ண அங்கே உள்ளார இருக்கிற நம்ம யாய்க்கு வந்து மறுபடியும் ஒரு அந்த எனர்ஜி மாதிரி வந்து அவனுக்கு கிடைக்குது. மாங்கோ அது எல்லாத்தையுமே அவன் கொடுக்குற எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவரும் ஆசீர்வாதம் எல்லாமே பண்ணிட்டு உள்ளே இருக்கிற நம்ம யாய்கிட்ட நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் நான் இப்போ நல்லாவே ஃபீல் பண்ணுறேன், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. காவுக்கு ஒன்றுமே புரியல. காவு இருந்துட்டு மாங்கிட்ட நீங்கள் இப்போ என்கிட்டயே பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பா இருந்துட்டு இல்லை அது அவர் என்கிட்ட பேசினாரு, எனக்கு தான் உடம்பு சரியில்லை, நான் இப்போ நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பாவைய சொல்லி ஏதோ ஒன்றா சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. மாங்கோ இருந்துட்டு நீ இதுக்கப்புறமும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்கு அங்கேருந்து போயிடுறாரு. சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம காவு கையில் ஒரு பூவை வச்சுக்கிட்டு கார்டன் பக்கமாக அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. அங்கே தான் நம்ம யாய் இருக்காரு. யாய் வந்து என்ன பண்ணுறா, இவன் பூவை ஸ்மெல் பண்ணா அவன் இவன் பக்கத்தில் போய் இவனை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நான் இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே மாட்டேன்ட்டு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறா.
இந்த சீன் இங்கே கட் பண்ணால் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. நம்ம யாயும் அப்பாவும் நம்ம காவை பார்க்கறதுக்காண்டி அவன் வீட்டுக்கு போனாங்க இல்லையா, அங்கே கூட அவங்க அம்மா தானே இருந்தாங்க. ஆக்சுவலி அது வந்து உண்மையாக நம்ம காவோட வீடு தான். அங்கே இருந்தவங்க நம்ம காவோட அம்மா தான். அந்த இதுலேயும் நம்ம காவோட பேர் வந்து காவு தான். இப்பயும் நம்ம காவோட பேர் வந்து காவு தான். அம்மா இருந்துட்டு உங்களுக்கு அப்படி டான்ஸ் ஆடுறவங்க வேணும்னா அந்த பக்கம் ஒரு இடம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் சரி ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் காவோட அம்மா இருந்துட்டு, ஏன் இவங்க 2 பேரும் அவனை தேடி வராங்க, சரி எங்கே போயிட்டான் இந்த காவு பையன் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. சேம் டைம் அந்த பக்கம் காவு என்ன பண்ணுறேன்னா, காவு வந்து ஒரு மார்க்கெட்டில் நின்று ஏதோ ஒன்று வாங்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு திருடன் ஒரு பொண்ணுகிட்ட இருந்து பணத்தை எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு அங்கேருந்து ஓடுறான். இவன் நில்றா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு உனக்கு தைரியம் இருந்தால் என் பின்னாடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். இவனும் பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கான். அப்போ தான் இவங்க 2 பேரும் அந்த பக்கமாக பேசிக்கிட்டே வந்திருப்பாங்க. அந்த திருடனும் இவனை இடிச்சிட்டு ஓடி இருப்பான். அவனும் அவனை பிடிக்க வரும்போது 2 பேரும் மோதி இருப்பாங்க. அந்த மோதினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ காமிக்கிறாங்க. ஐ வந்து காவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக லேடி சூச்சாய் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்க, தள்ளுறா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போக போக அவள் வழியை விடாமல் அங்கிட்டு இங்கிட்டு குறுக்க வாக்கில் வர 2 பேரும் தடுக்கி கீழே விழுக. இதை பார்த்து அப்பாக்காரன் இருந்துட்டு, நாம் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தா இங்கே இருக்காங்களா, நீங்கள் தனியாக இருங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்காரன் அங்கேருந்து குடுகுடுன்ட்டு ஓடி போயிட்டான். இங்கே நம்ம யாயை பார்த்தா கீழே விழுந்தவன் கரெக்டாக நம்ம காவோட செஸ்ட் மேலேயே கையை வச்சுட்டான். காவு அவனை பார்த்து மறைக்க, அப்போதான் யாய் நோட்டீஸ் பண்ணுறான். காவு கடுப்பாயிட்டா அவன் கையை தள்ளி விட்டுட்டு எந்திரிக்க, யாயும் இருந்துட்டு நீங்கள் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் அவனை பார்த்துட்டு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்ட ஆமாம்மா அது நானே தான், ஆனால் நீங்கள் ஒரு பொண்ணு இல்லையா, உங்களுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை எடுத்துகிட்டு போக, அவன் மறுபடியும் அவன் கையை தட்டி விட்டுட்டு நான் ஏன்டா பொண்ணாக இருக்கணும், நீ ஏன்டா என் வழியில் வந்து நின்றுட்டுருக்காங்கன்னு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் அது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கூப்பிட, சென்னை அங்கே இருந்தால் தானே அவன் வர்றதுக்கு, அவன் தான் ஓடி போயிட்டானே. இவனும் இருந்துட்டு ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, முதல்ல வழியை விட்டு போய் தொலைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போகிறான். அந்தக்கா இங்கே ஷாக் இன்னும் குறையவே இல்லை. கையை பார்த்துட்டே லேடி சூச்சாய் ஒரு பையனா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்கான். இவன் அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் இருக்கிற மரத்துல இருந்து இந்த குட்டி குருவி இருக்குல்ல, அதோட சவுண்டு இதெல்லாமே கேட்குது. அதை பார்த்த காவு இருந்துட்டு இப்போதான் பிறந்த குருவியோட சவுண்டு மாதிரி இருக்கு, இருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்கேருந்து போய் ஒரு ஏணியை எடுத்துகிட்டு வந்து அந்த மரத்தில் போடுறான். நம்ம ஏன் இருந்துட்டு அடே என்னடா பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நீ பண்ணாத, அதை வந்து அப்பா பையன் 2 பேர் பார்த்துப்பாங்க, நீ மேலே ஏறாதடா அப்படிங்கிற மாதிரி ஆய் வந்து சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் இவனுக்கு கேட்கவா போகுது, இவன் வந்து கேட்காம அந்த ஏணியை போட்டு மரத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். ஏற போகும்போது அந்த ஏணி வந்து அப்படியே சறுக்கி கீழேயும் விழுந்துட்டான். இவன் கீழே விழுக போகும்போது அவன் வந்து பிடிக்க போகிறான். ஆனால் அவள் தான் ஒரு ஆன்மா ஆச்சு இல்லையா, ஸோ அவனால் பிடிக்க முடியல. இவனும் பொத்துன்ட்டு கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து இவன்கிட்ட நீ ஓகே வாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இவனை பார்த்து பயந்துட்டு நீ நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அவன் உன்னால் என்னை பார்க்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு ஏன் பார்க்க முடியல, அதான் என் கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்கல, நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவனால் இவனை பார்க்க முடியுது, இவன் பேசுகிறது அவனால் கேட்க முடியுதுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு காண்டாகுது. இப்போ ஏன்டா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க பைத்தியக்காரத்தனமா, நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், நீ யாரு, நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்த சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் அவனை பார்த்து கொஞ்சம் அமைதியாயிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க, வீட்டில் ஏதோ திருட வந்துட்டான், வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். இவன் கத்துன கத்துக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. யார் இருக்காங்க, நம்ம வீட்டுக்குள்ளே யார் நுழைஞ்சாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டேவும் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா வந்த உடனேவும் காவு இருந்துட்டு அம்மா இங்கே பாருங்கம்மா, இங்கே யாரோ ஒருத்தர் நின்று இருக்காங்க, இவன் எப்படி வீட்டுக்குள்ளே வந்தான்ட்டு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம காவு வந்து அம்மா கிட்ட சொல்ல, அப்பா பையன் 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம காவால் யாயை வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனேவும் அப்பா இருந்துட்டு காவு கிட்ட உங்களால் அவரை பார்க்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு ஏன் பார்க்க முடியல, அதான் என் கண் முன்னாடியே நின்றுட்டு இருக்கான்ல, என்னால் நல்லாவே பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் இதை கேட்டோடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே இவங்க 2 பேத்துக்கு தான் ஒன்றுமே புரியல. அம்மா இருந்துட்டு காவு கிட்ட நீ ஓகே வைப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஓகே தாம்மா, ஆனால் இவன் எப்படி வீட்டுக்குள்ளே வந்தான்ட்டு எனக்கு தெரியல, இவன் யாருன்ட்டும் தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம காவு வந்து அம்மாகிட்ட சொல்லிட்டு அந்த அப்பா இருக்கான அவன்கிட்ட இவன் யாரு அப்படிங்கிற
மாதிரி கேட்குறான். இந்த சீன் இங்கே கட் பண்ணா அப்புறம் அப்பாக்காரன் தான் அவங்க 2 பேரையும் உட்கார வச்சு நம்ம யாய் யாருன்ட்டு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கான். இவர் பேர் வந்து யாயி, இந்த வீட்டோட ஓனரு, நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க நம்ம காவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்கிட்ட இந்த வீட்டோட ஓனர் நான் தான்ட்டு சொன்னீங்க, இந்த ஜமீனோட கடைசி வாரிசு நான் தானேன்னு சொன்னீங்க, இப்போ என்னடானா இவர் தான் இந்த வீட்டோட ஓனருன்ட்டு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க யாயும் இருந்துட்டு அவர் சொன்னது எல்லாமே சரிதான், இந்த வீட்டை உன்னை தவிர வேற யாராலையும் சொந்தம் வந்து கொண்டாடவே முடியாது, இந்த வீட்டுக்கு உண்மையான ஓனர் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க 2 பேரும் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க இருந்துட்டு அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா குஞ்ஞாய் வந்து இந்த வீட்டோட பழைய ஓனர் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஃப்ரெண்டுன்ட்டு நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல காவம் இருந்துட்ட ஃப்ரெண்டா, ஆனா இவரோட வயசு தலைமை வச்சு பார்த்தா பாராயணையோட ஃப்ரெண்டுன்ட்டு நம்புறதுக்கு என்னால் முடியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டாகவேவும் நம்ம யாயை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். யாய் இருந்துட்டு ஒரு பர்சன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னா அதுக்கு வயசு வித்தியாசம்லாம் தேவையா, எனக்கு அது தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல காவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. யாயும் இருந்துட்டு சரி ஓகே இந்த வீட்டில் நானும் ஒரு டெனண்ட்டாகவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். காவும் இருந்துட்டு அப்போனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்களும் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பாக்காரன்னு இருந்துட்டு ஆமாம், நீங்கள் வந்து இவர் இங்கே தங்குறதுக்கு அலோவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நம்ம காவுகிட்ட. அதுக்கு அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா அந்த பாட்டி இருந்துட்டு பழைய ஓனர் வந்து இவர் இங்கே தான் ஸ்டே பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு உயில்லையே எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அம்மாவும் இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் இத்தனை நாள் எங்கே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அப்பாக்காரர் இருந்துட்டு அது வந்து இவர் ஒர்க்கு விஷயமா கொஞ்சம் வெளியூர் போயிருந்தாரு, இப்போ தான் வந்தார், அதை தான் இவரை பற்றி எப்படி உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவனும். அம்மாவும் இருந்துட்டு ஓ அப்படியா, நீங்கள் இங்கே தான் இதுக்கு முன்னாடி தங்கியிருந்தீங்கன்னா இதுக்கப்புறமும் நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் சொல்ல அதுக்கு இருந்துட்டு காவுகிட்ட லேண்டோட ஓனர் வந்து என்ன சொல்கிறாரு, அவருக்கு ஓகேனா நான் இங்கே தங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு பத்திரத்துலேயே அவர் இங்கே தான் தங்கணுன்ட்டு போட்டிருக்கா, அப்புறம் நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். இவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் அம்மா இருந்துட்டு காவுகிட்ட அங்கே பார்த்தியா அவங்க 4 பேரும் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கட்டு, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்கன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து காவுகிட்ட சொல்ல காவு வந்து நம்ம யாயையே தான் பார்த்துட்ருக்கா. அம்மா இருந்துட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மா இருந்துட்டு சரி ஓகே அப்போனா நான் கிச்சனுக்கு போகிறேன், கொஞ்சம் சமைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. அம்மா போனதுக்கப்புறமும் நம்ம காவு வந்து யாயையே தான் பார்த்துட்டு இருக்கான். நான் கனவுல பார்த்த ஒருத்தர் வந்து எப்படி நேரில் பார்க்க முடியும், அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டேவும் நம்ம காவு வந்து யாயையே பார்த்துட்டு இருக்கேன். யாயும் லைட்டாக திரும்பி காவை பார்க்குறான். காவு ஒன்றுமே நடக்காத மாதிரி அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் இங்கே இவங்க 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம காவால் யாயை வந்து பார்க்க முடியல. ஸோ அதை நினச்சி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம யாய் இருந்துட்டு சொல்கிறான், போன ஜென்மத்தில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்த புண்ணியம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்ன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த பையக்காரர் இருந்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பா இருந்துட்டு என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவனும் இருந்துட்டு நான் அப்படி சொல்ல வரல, அதாவது இப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க முடியுது, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவன் கேட்குறான். இந்த சீனை இங்கே கட் பண்ணா இங்கே ரூடியோட வீட்டுக்கு சோபி வந்திருக்கா. சோபி பார்த்தோன்னேவும் ரூடிக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவன் இந்நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கா. சோபி ரூடியை பார்த்துட்டு நீ இப்போ தான் எந்திரிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் இருந்துட்டு ஆமாம் இப்போ தான் எந்திரிச்சேன், நீங்கள் வந்தது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோதிகாப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணுறா. அம்மாவும் இருந்துட்டு சோபிக்கிட்ட அது அவள் வந்து நைட்டெல்லாம் ட்ராயிங் பண்ணுவா, அவளுக்கு நைட்டில் ட்ராயிங் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும், அதனால அவள் லேட்டாக தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சிருக்கா போல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சோபி ரொம்ப நல்லவளாட்டம், ஆர்டிஸ்ட்னா எப்பயுமே அப்படி தான் இருப்பாங்க, அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சோபி வந்து ஆன்ட்டி கிட்ட சொல்ல ரூடியும் இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் 2 பேர் பேசிட்டுருங்க, எனக்கு எங்கள் அண்ணன் கூட கொஞ்சம் மீட்டிங் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ரூடி அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணால் சோஃபி இருந்துட்டு எங்கே போகிறேன் நான் உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும், இவ்வளோ அவசரமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்ன என்கிட்ட பேசணுமா அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே என்ன பேசணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு அது எனக்கு ஒரு ட்ராயிங் பண்ணணும், அதனால் ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க ரூடி இருந்துட்டு எது நான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை நீல கிடையாது, நான் உன்னோட ஃப்ரெண்டோட ட்ராயிங் வந்து பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு, அவர் பண்ணணுன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல யார் என் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளும் காவுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ரூடிக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ண போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா போல். இங்கே காவும் வந்து அவனோட பெட்டுக்கு வரான். அவனோட பெட்டில் வந்து ஒரு பூ இருக்குது, அந்த பூவை பார்த்துட்டு அவன் அந்த பூவை அந்த டேபிளில் வச்சுட்டு இவனும் அப்படியே படுத்துட்டான். இந்த பக்கம் யாயை காமிச்சா யாய் வந்து காவு ஒரு தாட்டி இவங்கிட்ட சொல்லியிருப்பான் போல், எனக்கு இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும், இதை பக்கத்தில் வச்சுட்டு தூங்கினா நல்லா தூக்கம் வரும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் போல். அது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நீ சொன்ன எல்லாமேவும், நம்மளை பற்றின விஷயத்த நீ ஞாபகப்படுத்துறதுக்காண்டி நான் எல்லா விஷயத்தையுமே
இனிமேவும் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே காவை காமிச்சா இவன் இங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு மறுபடியும் அந்த சாங் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. இவன் அந்த சவுண்டை கேட்டு எந்திரிச்சு அந்த சவுண்டு எந்த பக்கமாக வருதோ அந்த பக்கமாக போகிறான். அங்கே வந்து நம்ம யாய் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். இவனும் போய் நின்று பார்க்க அவன் இவனை பார்த்துட்டு இந்த சாங் வந்து உன்னோட ஃபேவரட்டான சாங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இவனையே பார்த்துட்டு இருக்கான். இவன் அவன் பக்கத்தில் போய் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கும் அவன் இவனையே தான் பார்த்துட்டு இருக்கான். இப்படியே பார்த்துட்டு இருக்க டக்குன்ட்டு இங்கே காவு வந்து கண் முழிக்கிறான். என்னன்னு பார்த்தா இது காவோட கனவு. அப்புறம் காவு அவன் ரூமை விட்டு வெளியே வர அவன் ரூமுக்கு வெளியில் யாய் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான். இதை பார்த்த காவு இருந்துட்டு யாய் கிட்ட நீங்கள் ஏதாவது என்கிட்ட பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லையே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவனும் இருந்துட்டு இல்லை என் ரூமுக்கு வெளியில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வெயிட்டிங்கா நீ என்ன சொல்லிட்டு இருக்க நான் இப்போ தான் என் ரூமை விட்டு வெளியவே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அவனோட ரூமை வந்து காமிக்கிறான். இவனும் பார்த்துட்டு அதுவா உங்கள் ரூம்பு நான் அந்த ரூமில் யாரும் இல்லைன்ட்டுல நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு நான் இப்போ தான் அந்த ரூமுக்கு வந்து மூவ் ஆனேன். இதுக்கு முன்னாடி நான் உன்னோட ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு என்ன இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். நம்ம காவு இருந்துட்டு சரி ஓகே அப்போனா நான் வந்து கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் இருந்துட்டு இல்லை இல்லை வேணாம் நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவனும் இருந்துட்டு ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் இருந்துட்டு சரி ஓகே உனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சுன்னா நான் வந்து உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு நிமிஷம் நில்லுங்க இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கலான்ட்டு சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் இருந்துட்டு சும்மா நான் கிண்டல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு அப்படியா சரி ஓகே இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவு வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறான். போகும்போதே இவனால் எப்படி இப்படிலாம் பேச முடியுது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கான். யாய் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் காவு படிக்கிறதுக்காண்டி ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கான். அங்கே வந்து பார்த்தா அங்கே யாய் இவனுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான். இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பையன் பயந்துட்டான். நீ எப்படா இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டேவும் இங்கே ரொம்ப நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கா படிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். அங்கேருந்து எந்திரிச்சு போய் கொஞ்சம் தள்ளி டிராயிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காடுறான். உட்காந்துட்டு மறுபடியும் இங்கே பார்த்தா நான் பார்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் புக்கை வச்சு மூடிக்கிறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி பார்த்தா அங்கே அவனை காணோம். எப்பாடா போய் தொலைஞ்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவன் கனவுல வந்து அடிக்கடி ஒரு மியூசிக் சவுண்டு வந்து கேட்பா இல்லையா அந்த மியூசிக் வந்து ப்ளே ஆகிற மாதிரி சவுண்டு கேட்குது. இவனும் எங்கேருந்துடா வருது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக நிமிர்ந்து பார்த்தா அவனுக்கு முன்னாடி தான் யாய் உட்காந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கான். யாய் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு இந்த சாங் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கு கடுப்பாயிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவன் இருந்துட்டு இல்லையே நான் ஒன்றும் ஃபாலோ பண்ணிட்டு வரல நீ தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் காண்டாயிட்டு அப்போனா நான் வேற இடத்துக்கு போகிறேன் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு நீ எப்பயும் போல தாண்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் இருந்துட்டு எப்பயும் போலன்னா எனக்கு புரியலை என்னமோ என்ன உங்களுக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்சது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். அதுக்கு யாயோ இருந்துட்டு இப்போ நீ என்ன திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கு புரியலை நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் எதை திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு இல்லை இப்போ உன்னால் என்னை வந்து பார்க்க முடியல அதனால நம்ம 2 பேரும் எப்பயாவது மீட் பண்ணியிருப்போமோன்ட்டு நீ நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனுக்கு காண்டாகுது. என்னை கோவப்படுத்தி பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவனும் இருந்துட்டு சேச்சே இல்லையே நான் உண்மையை சொன்னேன் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி யாய் வந்து காவு கிட்ட சொல்ல காவு கடுப்பாயிட்டு இங்கே பாருங்க எனக்கு எதுவும் தெரியாது நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஒரு மர பக்கத்தில் தானே முதல்ல டிராயிங் பண்ணிட்டு இருப்பான் அங்கே வர டிராயிங் பண்ணலான்ட்டு அங்கே வந்து பார்த்தா அங்கே ஆளுக்கு முதல்ல நம்ம யாய் வந்து நிற்கிறான். யாயை பார்க்க இவனுக்கு காண்டாயிட்டுருக்கு. அவன் இருந்துட்டு நான் எங்கே போனாலும் நீ இப்படி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரணும்ட்டு ஆசைப்படுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு யாய் இருந்துட்டு நீ அப்படியா நினைக்கிற நான் அப்படி நினைக்கலையே நம்மளோட வீதியிலேயே அது எழுதியிருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யாய் வந்து காவு கிட்ட சொல்ல காவுக்கு காண்டாகுது நீ இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த பையக்கார ரூடியை கூட்டிட்டு வரான். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல காவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பையக்காரன் நம்ம யாய் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ஓவராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல மரியாதையாக ஓடிடுறா அப்படிங்கிற மாதிரி அவன் கல்லை எடுக்கிறான். நான் பெட்டராக ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து ஓடிடுறான். ரூடி இருந்துட்டு காவு கிட்ட ஆமாம் அது யாரு அப்படிங்கிற மாதிரி யாயை பார்த்து கேட்க
நம்ம காவு இருந்துட்டோ அவர் பேர் வந்து யாயி, இந்த வீட்டோட பழைய ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டு தான் இவரும் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் இருந்துட்டோ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதிகா அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணா, அவனும் ஸ்வாதிகா ப்ரூடி அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணிட்டு, சரி ஓகே நீங்கள் 2 பேர் பேசுங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாய் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ரூடிக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அவருக்கு எப்படி என்னோட பேர் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக காவு கிட்ட கேட்க, காவும் இருந்துட்டு எனக்கும் தெரியல, ஆனால் ஒரு வேளை அந்த அப்பா பையனில் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து பேர் வந்து சொல்லியிருக்கலான்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காவு வந்து ரூடி கிட்ட சொல்ல, ரூடின்னு கேட்டுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, ஆனால் எனக்கு இவங்க ரொம்ப ஃபெமிலியராக தெரியுதே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கா. இங்கே யாய் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு நம்ம காவையே பார்த்துட்டு இருக்கா. அந்த அப்பாக்காரனும் வந்துட்டான். அப்பாக்காரன் வந்து ரூடி இருக்கால, ரூடியே ஒரு மாதிரி வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு மாதிரி ஹாப்பியாக. இதை வந்து யாய் பார்த்துடுறான். என்ன சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி அவனையும் ஒரு மாதிரி பார்க்க, இவன் நோட் பண்ணிட்டு அவனை பார்த்து, இது சரியில்லை, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவன் பின்னாடி நிழலா சுற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பாக்காரன் வந்து யாய்கிட்ட கேட்க, யாய் இருந்துட்டு அவன் இங்கே வந்ததுலேருந்து நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன், இதில் எனக்கு எந்த ஒரு தப்பான விஷயமா எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி யாய் சொல்கிறான். அதுக்கு அப்பாக்காரனும் இருந்துட்டு, அது தப்பெல்லாம் இல்ல. ஆனா, அவரால இப்போ உங்கள பார்க்க முடியும். அவங்களுக்கு டவுட் வந்துற போகுது அப்படிங்கிற மாரி சொல்றான். அவனும் இருந்துட்டு, எனக்கு புடிச்சிருக்கு நான் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். நீயும் அப்படிதானே? டூடி இங்க இருக்கிறதுனால உனக்கு அப்படிதானே தோணுது? ரொம்ப அவசரமா இருக்கிற மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி யாய் வந்து அப்பாக்காரன்கிட்ட சொல்ல, அப்பாக்காரனும் ஃபீல் பண்ணிட்டு, நான் என்ன பண்றது? என்ன மாரி ஒரு தாழ்வான மனுஷனால ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவளை இப்படிதான் தூரத்துல நின்னு தான் பார்க்க முடியுது அப்படிங்கிற மாரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பாக்காரன் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா, அப்பாக்காரனுக்கு போன ஜென்மத்திலேயேவும் நம்ம ரூடி மேல ஒரு கண்ணு இருந்திருக்கு. ஆனா ரூடி வந்து கொஞ்சம் ஹை கிளாஸு, இவன் வந்து கொஞ்சம் லோ கிளாஸுங்கிறதுனால அவங்க லவ் வந்து சேர்ந்துச்சா என்னன்ட்டு தெரியல. ஸோ அதெல்லாம் போக போக தான் பார்க்கணும். அதெல்லாம் காமிப்பாங்களான்னு தெரியல. காமிச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். இவ ஒரு மாரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா அத நெனச்சு நெனச்சு. இப்படி இவங்க 2 பேரும் அத பத்தியே பேசிட்டு இருக்க, சடனா 2 பேருக்கும் ஒரு மாரி கெட்டதா ஃபீல் ஆகுது போல. 2 பேருமே அங்கருந்து வேகமா கிளம்பி போறாங்க. இங்க இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரூடி வந்து யாய கண்டுபிடிச்சிட்டா, யாரு எங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம காவ் வந்து யாய டிராயிங்கா வரையும்போது நம்ம ரூடி வந்து பார்த்துருப்பா இல்லையா? அத பார்த்துட்டு, இவர் வந்து அந்த படத்துல பார்த்தா அவரே தான். நீ தான் இவர டிராயிங்கா வரைஞ்சல, அவரே தான் இவரு அப்படிங்கிற மாரி ரூடி வந்து காவு கிட்ட சொல்ல, காவும் கேட்டுட்டு, ஆமா நான் வந்து அத கற்பனைன்னு நெனச்சேன். ஆனா அது கற்பனை இல்லையா? அப்படிங்கிற மாரி நம்ம காவு வந்து ரூடி கிட்ட சொல்ல, ரூடிக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா, அவர் கற்பனை கிடையாது. அவர் உண்மையா இருக்காரு. ஆனா இது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஆமா, அவர் இத்தன நாள் எங்க இருந்தாரு? நான் போன தாட்டி வரும்போது கூட அவர நான் இங்க பார்க்கவே இல்லையே! அப்படிங்கிற மாரி ரூடி வந்து காவு கிட்ட கேட்க, காவு இருந்துட்டு அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒர்க் விஷயமா வெளிய போயிருந்தாரு போல. இப்பதான் வந்திருக்காங்கன்ட்டு சொன்னாங்க அப்படிங்கிற மாரி காவு வந்து ரூடி கிட்ட சொல்ல, ரூடியும் கேட்டுட்டு, உனக்கு ஷூரா தெரியுமா? நீ இதுக்கு முன்னாடி அவர மீட் பண்ணதே இல்லையா? அப்புறம் எப்படி அவர் வந்து உன் கனவுல வராரு? அவரோட டிராயிங் எல்லாத்தையுமே உன்னால எப்படி வரைய முடியுது? உன்னால ஷூரா சொல்ல முடியுமா? அப்படிங்கிற மாரி ரூடி வந்து காவு கிட்ட கேட்க, காவும் இருந்துட்டு என்னால ஷூரா சொல்ல முடியும். நான் இதுக்கு முன்னாடி அவர மீட் பண்ணதே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றான் காவ். இவளுக்கு ஒரு மாரி வியர்டாவே இருக்கு. நம்ம காவ் இருந்துட்டு ரூடி கிட்ட, சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? அத முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாரி கேட்க, இவளும் தயங்கிக்கிட்டேவும், அது வந்து என்னோட கசின் சோபி இருக்கால்ல, அவளுக்கு வந்து நீ டிராயிங் வரைஞ்சு குடுக்கணும்னு சொல்றா அப்படிங்கிற மாரி நம்ம ரூடி வந்து காவு கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கா. இந்த சீன் இங்க கட் பண்ணா, அங்க யாயும் அந்த அப்பாக்காரனையும் தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஜன்னல் பக்கத்துல வந்து நின்னுட்டு வெளிய யாரையோ பார்க்குறாங்க. வெளியில வந்து இந்த ரூடியோட அண்ணா இருக்கா இல்லையா, அவனும் வந்து நிக்கிறான். கேட்டுக்கு வெளியில சோபி இருக்கா இல்லையா, அவளும் வந்து இருக்கா. இவங்க யார பார்த்துட்டு இவங்களும் வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாரி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க இங்க இவங்க 2 பேரும். வெளியில சோபி இருக்கா இல்லையா, கேட்டுக்கு வெளியில, அவ இந்த ஒயிட் ஹவுஸ பார்த்துட்டு ஒயிட் ஹவுஸா அப்படிங்கிற மாரி அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஒண்ண காமிக்கிறாங்க. இதுல நம்ம காவும் ரொம்ப அழகா டான்ஸ் ஆடி பிராக்டிக்ஸ் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கொஞ்சம் வேலைக்காரவங்கலாம் வராங்க. வேலைக்காரவங்க வந்து நம்ம காவு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் இல்லையா, அவனை வந்து மிதிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. இவனும் இருந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒரு லேடி இருக்கா, அந்த லேடி தான் அவனை மிதிச்சதும், அந்த லேடி இருந்துட்டு ஏன் உனக்கு தெரியாதா, அவனை பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாக்கி 2 பேரும் இவனை வந்து டைட்டா பிடிச்சிக்கிறாங்க. இவனும் விடுங்கடா விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா. அந்த இடத்துக்கு வந்து சோபி வரா. சோபி பார்த்துட்டு லேடி சோபி அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா பார்த்துட்டு இருக்க, இவ அங்க வந்துட்டு ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிக்கிறா. பிராணாய் ஒரு டான்சர் மேல ஆசை வச்சு அவரோட கடமையை செய்ய மறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திமிரா பார்த்துக்கிட்டு இருக்கா. இதோட எபிசோட் 3 வந்து இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.